بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்பிரகாரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் தனது தூதர்களை காலத்திற்கு காலம் அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். திருமறை குர்ஆனின்படியும் நபிகளாருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களின் பிரகாரமும் யாரெல்லாம் இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நரகத்தில் நுழைவார்கள், தோல்வியடைவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த அடிப்படையில் நாம் வாழுகிற இந்த இலங்கை திருநாட்டிலே ஏகத்துவத்தையும் அல்லாஹ்வினுடைய தூதுத்துவத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் இந்த நாட்டிலே இடம்பெற்ற முஸ்லிம்களுக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிரான பல விமர்சனங்கள், அசம்பாவிதங்கள், இவை அத்தனைக்கும் அறிவுபூர்வமாக பதிலளித்த ஒரு அமைப்பாக இந்த அமைப்பு இன்றைக்கும் மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நாம் காணுகிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக திருமறை குர்ஆனுடைய சிங்கள மொழியாக்க பிரதி வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த பிரதி வெளியிட்டு வைக்கப்படுவதற்கு முன்பதாகவே இதிலே பிழை இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு அது கோர்ட்ஸ் வரைக்கும் கொண்டு போய் அதிலே தீர்ப்பெடுக்கப்பட்டு பிறகு வெளியீட்டு விழா செய்யப்பட்டது அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த குர்ஆன் வெளியீடு செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் உள்ளாக மீண்டும் ஒரு சில உலமாக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இவர்களுடைய குர்ஆனிலே அந்த பிழை இந்த பிழை என்று சொல்லி பிழை இருக்கு என்று சொல்றாங்களே தவிர என்ன பிழை இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கையை பொத்தி வச்சுக்கிற வேண்டியது, பாம்பு இருக்குன்ற வேண்டியது, கையை திறந்து காட்டுப்பா, பாம்பு இருக்குதா இல்லையான்னு பாத்ரூம்னு கேட்டா திறந்து காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுல உச்சகட்டம் என்னன்னு கேட்டா, நேற்று ஒரு ஆலிம்சாவுடைய வீடியோ கிளிப்பை பரப்புறாங்க. அவர் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்.
அவருக்கு சிங்களமே சுத்த சூனியம். அவர் என்ன பேசுறார் என்று சொல்லி சொன்னா, இதை மொழியாக்கம் செய்திருக்கிறாரே, இவருக்கு சிங்கள இலக்கணம் தெரியுமா? இவர் கொழும்புல பிறந்ததுனால சிங்களம் பேசிக்கிட்டு இருக்கிறாராம். அவரு குர்ஆனை மொழியாக்கம் பண்ணியிருக்கிறாரு. இதை சிங்கள மக்கள்கிட்ட கொடுத்தா ஏற்கனவே முஸ்லிம்ஸ் எல்லாம் குழம்பி போயிருக்கிறான், சிங்கள மக்கள் எல்லாம் குழம்பி போயிருவாங்களாம். அதனால எல்லாரும் குழம்பி போயிருவாங்க. இவர்கள் குர்ஆனை வெளியீடு செய்து மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்க போகிறார்கள் என்று ஒரு தப்லீக் சகோதரன் பேசினால் அது ஒரு கணக்கு, ஒரு தரீக்கத்து நண்பர் பேசினால் அது ஒரு கணக்கு, ஒரு அஹ்லே குர்ஆன்காரன் பேசினால் அது ஒரு கணக்கு. தௌஹீது பேர்தாங்கிகள் இன்றைக்கு இதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த குர்ஆனுடைய செய்திகள் மாற்று மத நண்பர்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது. போய் சேரும் போது இந்த சத்திய கொள்கை மேலோங்குமே, இந்த சத்திய கொள்கையை தாழ்த்த வேண்டுமே, இந்த கொள்கையை அழிக்க வேண்டுமே. அதுக்காக என்ன செய்யறதுன்னு கேட்டா, எப்படியாவது இப்ப குர்ஆனை டேமேஜ் பண்ணணும், இந்த குர்ஆன்ல அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? பிஜே தர்ஜுமாவில் பிழைகள் அப்படின்றாங்க. ஊரு ஊரா கூட்டம் போட்டாங்க, வாங்கப்பா சொல்லுங்கப்பா என்று சொன்னா விசா இல்ல, பேங்க் அக்கவுண்ட் இல்ல, டீடைல்ஸ் இல்லன்றாங்க. ஆனா பாத்தீங்க, சில இப்படி சொன்ன அறிஞர்கள் இந்தியாவுக்கு போய் முகத்தை மூடிக்கிட்டு சென்னையில் சுத்தி வந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். விசா இல்லன்றாங்க பிஜேயோட விவாதம் பண்றதுக்கு. ஆனா இந்தியாவுக்கு அவங்க பிசினஸுக்கு போறதுக்கு விசா கிடைச்சிருக்குது. அதுக்கு எவன் லெட்டர் கொடுத்தான்னு தெரியல. என்ன அர்த்தம் என்று கேட்டால், இந்த கொள்கை சத்தியமானது, இந்த கொள்கை உண்மையானது. அசத்தியவாதிகளுக்கு இந்த கொள்கையோடு மோத முடியாது. அவருக்கு அரபி தெரியல, இவருக்கு ஓத தெரியல, அவருக்கு மொழியாக்கம் பண்ண தெரியல. உனக்கு எல்லாம் தெரியும் இல்லப்பா, எல்லாம் தெரிஞ்ச கற்றறிஞ்ச மூதறிஞர்கள் நீங்கள் நேருக்கு நேர் வந்து நின்று உங்களிடத்தில் இந்த பிழை சொல்லு பார்ப்போம். இலங்கை வரலாற்றில் ஒருத்தன் வந்தியா அரபி தெரியவில்லை என்று நீ சொல்லுகிறாய். அகீதா தெளிவாக தெரிகிறது, ஹதீஸ்கள் தெளிவாக தெரிகிறது இந்த ஜமாத்தில் இருப்பவர்களுக்கு, இஸ்லாம் தெளிவாக தெரிகிறது இந்த ஜமாத்தில் இருப்பவர். அரபி அரபின்னு கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீயே, இதனால என்ன ஃபாயிதா? இதனால சொர்க்கம் போயிடும். அரபியில நீங்க இலக்கணத்துல புலி, ஆகவே நீங்க சொர்க்கம் போயிருங்க. அரபியில புலி எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைக்கும்னா முதல்ல அபூஜேலுக்கு தான் சொர்க்கம், ரெண்டாவது உத்துபாவுக்கு சொர்க்கம், மூணாவது சைபாவுக்கு சொர்க்கம். அவங்க தான் அரபியில புலி. நபிகள் நாயகம் உம்மி நபி, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இது என்னன்னா, இந்த கொள்கையை டேமேஜ் பண்ண முடியாம இந்த கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் எடுபடுவது இல்லை. அப்ப என்ன செய்யணும்? இப்ப ஒவ்வொருத்தராக இப்ப டேமேஜ் பண்ண பாக்குறது. பாத்தீங்களா, அவர் அவர்கிட்ட படிச்சாரு, ஆனா நான் ஓதி கொடுத்த உஸ்தாதுட்டே கேட்டேன், அவர் இப்படி சொன்னாரு, உஸ்தாத வர சொல்லு. நீ அர்த்தம் கேட்டா, இந்த கொள்கைக்கு முன்னாடி நிற்க முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல இந்த சத்திய கொள்கையை அழிப்பதற்கு எப்படி ஒரு அசத்தியவாத கும்பல் திரண்டு கொண்டிருந்ததோ அதே வேலையை இன்றைக்கு இவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பிரச்சாரத்தை முன்னெடுத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சத்திய கொள்கைக்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்களாம். அப்படி நுழைகிற நேரத்தில் எதிரிகள் எடுத்த முனைப்புகள் என்ன? ஆரம்பத்தில் நேரடியாக முகம்மதை தாக்குவது. முதலாவது எதிர்ப்பு என்ன? நேரடியா இவங்களை அடிச்சு இல்லாமல் ஆக்குறது. அதை செஞ்சு பார்த்தாங்க ஸ்ரீலங்காவில், அது நடக்கல. எல்லா இடத்துலையும் கூட்டம் போடும்போது கூட்டத்துக்குள்ள ஊடுறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இது எல்லாரும் செஞ்சு போலி தௌஹீது செஞ்சது, தப்லீக் ஜமாத் செய்தது, தரீக்கத்து செய்தார்கள். இந்த கொள்கை எப்படியாவது இல்லாம ஆக்கணும்னு பார்த்தாங்க, முடியாம போச்சா? ரெண்டாவது என்ன? அப்படி என்றால் சட்ட ரீதியாக இவர்களை என்ன செய்வது? வழக்கு போட்டாங்க. இன்றைக்கு 7 வழக்கு நிலுவையில் இருக்குது. ஒரே நேரத்தில் 24 வழக்குகள் நிலுவையில் வைத்துக் கொண்டிருந்த ஜமாத் இது. 24 எல்லாரும் வழக்கு போடுறான். போட்டுக்கிட்டு போ, உன் வழக்குல ஒண்ணுலையாவது ஜெயிக்க முடிந்ததா? சத்தியத்துக்கு முன்னாடி 1000 வழக்கு போட்டாலும் நிக்காதுங்க. வழக்க போட்டு பாக்குறான், எப்படியா உள்ள அனுப்பி பாப்போம்ங்கிறான். உள்ள அனுப்ப 2 வருஷம் அனுப்பி போ கம்பரையில அல்லது மத்த ஏதாவது ஜெயில போடுவான்ல, அங்கேயும் ஒரு பிரான்ச்சை உண்டாக்கிட்டு வந்துருவோம். முடிஞ்சு போச்சு. உள்ள அனுப்பல வேணே, உள்ள போனா அங்கேயும் ஒரு எஸ்ஐடிஜே பிரான்ச், அங்கேயும் ஒரு ஜும்மா, அங்கேயும் ஒரு குரான் கிளாஸ். என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ள போட்டா அடங்கிடுவாங்க. யூசுப் நபியை தூக்கி உள்ள போட்டாங்களே, அடங்கிட்டாரா? யூசுப் நபியை தூக்கி உள்ள போட்டாங்க. உள்ள செஞ்ச வேலை என்ன? தாவத்து தான், அல்லாவின் பக்கம் அழைப்பது தான் பணி. இப்படி அடக்கி பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட
நேரடி யுத்தத்திற்கு முனைந்தார்கள். பத்ரு, உஹது, ஹந்தக் என்று சொல்லி பல யுத்த களங்களில் அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். கடைசியில் என்ன பார்த்தா தெரியுமா? யுத்தம் எல்லாம் பண்ணினா சரிப்பட்டு வருவதில்ல, இவரோட ஒரு உடன்படிக்கைக்கு போய்விடுவோம் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கைக்கு வந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை. இந்த ஹுதைபியாவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்குதே, ஹுதைபியா உடன்படிக்கை எழுதப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது எதிரிகள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? முகம்மதே, இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் சில நிபந்தனைகள் சேர்க்கப்பட வேண்டும். முதலாவது நிபந்தனை என்ன? நீங்கள் உம்ராவுக்காக இந்த வருடம் வந்திருக்கிறீர்கள், உங்கள் யாரும் இந்த வருடம் உம்ரா செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஓகேங்கிறாங்க, பிரச்சனை இல்லை, உம்ரா செய்ய மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப எப்ப நாங்க உம்ரா செய்யணும்? அடுத்த வருடம் நீங்கள் உம்ராவுக்கு வர வேண்டும். வருகிற போது பெரிய பெரிய ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது, தற்காப்பு ஆயுதங்களோடு மாத்திரம்தான் வர வேண்டும். ஆயுதங்களை உங்கள் உரைகளுக்குள் வைத்துக் கொண்டுதான் உம்ரா செய்ய வேண்டும். ஓகேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். முதலாவது நிபந்தனை, பிரச்சனை இல்லை, நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க. இரண்டாவதாக எதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், இந்த ஒப்பந்தம் 10 வருடங்களுக்கு நீடிக்கும், 10 வருஷத்துக்குள்ள யாரும் யாரோடும் யுத்தம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை ஒத்துக்கொண்டதுக்கு காரணமே இந்த 10 வருஷம் தான். ரசூலுல்லாஹ் இந்த ஒப்பந்தத்தை ஒத்துக்கொண்டதற்கு மெயின் காரணம் என்ன? இந்த 10 வருஷம் தான். புலி பதுங்கிறது பாயிறதுக்கு தானே ஒழிய அப்படியே பின்னாடி போறதுக்கு இல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்க? முடிஞ்சு போச்சு, தடுத்துட்டோம்ல, அதை செஞ்சிட்டோம்ல, இதை செஞ்சிட்டோம்ல. 10 வருடத்தை ரசூலுல்லாஹ் ஒத்துக்கொள்கிறார்கள், பிரச்சனை இல்லை. 10 வருடம் இருதரப்பாருக்கும் இடையில் யுத்தம் கிடையாது, அதனையும் நான் ஒத்துக்கொள்கிறேன் என்கிறார்கள். அதுக்கு பிறகு சொல்றாங்க, விரும்பியவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர் காவிராக மாறிவிடலாம். ரசூலுல்லாஹ் ஓகேங்கிறாங்க. அது அவனவன் கொள்கையை பொறுத்தது, எவனும் வரலாம் எவனும் போகலாம். சொன்னதுக்கு அப்புறம் எதிரிகள் சொல்கிறார்கள், எங்கள் தரப்பால் உங்கள் தரப்பால் யாராவது இஸ்லாத்தை விட்டு வெறுத்து எங்களிடத்தில் வந்தால் நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம். எங்க கிட்ட இருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றி உங்ககிட்ட வந்தா நீங்க திருப்பி அனுப்பிடணுங்கிறாங்க. அவங்கிட்ட இருந்து யாராவது ரசூலுல்லாஹ் விட்டு பிரிஞ்சு வந்தா காவிர்கள் எடுத்து வச்சுக்கிடுவாங்களாம். காவிர்கள்ட்ட இருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹ்ட்ட வந்தா திருப்பி அனுப்பிடணுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒத்துக்கொள்கிறார்கள். சரி, பிரச்சனை. இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்கு முன்பதாக அந்த இடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். அந்த நபித்தோழர் வந்து என்ன செய்யறாருன்னா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எதிரிகள் பக்கம் இருந்து இஸ்லாத்தின் பக்கம் நுழைகிறார். நுழைகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காவிர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், அபூ ஜந்தல் வந்திருக்கிறார். இந்த அபூ ஜந்தல் இதுவரைக்கும் நாங்கள் கையெழுத்து போடுவதற்கு முன்பதாகத்தான் வந்திருக்கிறார், இவரை எங்களோடு அனுப்பிவிடுங்கள். அபூ ஜந்தல் யார் தெரியுமா? எவன் வந்து ஒப்பந்தம் பேசிக்கிட்டு இருக்கிறானோ அவனுடைய புள்ளதான் அபூ ஜந்தல். ஒப்பந்தத்தை போன்ற ரசூலுல்லாஹ்வோட டீலிங் எவன் பேசுறானோ அவன் புள்ள இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வர்றான். பார்க்கிறோம்ல, நிறைய பேர் நம்மளை எதிர்க்கிறாங்க, ஆனா அவன் புள்ள தௌஹீத்காரனா இருக்கிறான். அவன் பஞ்சாயத்து தௌஹீத்காரனா இருப்பான், அவனுடைய குடும்பம் தௌஹீத்காரனா இருக்குது. அவன் மட்டும் எதிர்க்கிறான்டா என்ன அர்த்தம்? புள்ளைக்கு சாப்பாடு போடணும், கத்தம் ஓதினா தான் உண்டு. புள்ள குடும்பத்தை நடத்தணும், கந்தூரி ஓதினா தான் உண்டு. குடும்பத்தை எடுத்துக்கொண்டு போகணுமே. அப்ப என்ன செய்யணும்னா எஸ்எல்டிஜி எதிர்த்தா தான் உண்டு. அப்பதான் ஹாஜியார் மாற்ற கரன்சி கட்டுக்கட்டா கலந்துக்கலாம். ஹாஜியார் மாரையும் ஹத்தத்தையும் ஃபாத்திகாவையும் நம்பி இருப்பவர்கள் சத்தியத்தை சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒப்பந்தமே எழுதப்படலப்பா, அபூ ஜந்தலை தாங்க என்னும் போது நீ ஒப்பந்தத்தை முறிக்கிறதா நான் கருதுவேன், அபூ ஜந்தலை தர முடியாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜந்தலை பார்த்து சொல்கிறார்கள், அபூ ஜந்தலே பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், என்னை முஸ்ரிக்கீன்களிடத்திலா யா ரசூலுல்லாஹ் அனுப்புகிறீர்கள், நீங்கள் முஸ்ரிக்கீன்களிடத்தில் சென்றாலும் பொறுமையை கடைபிடியுங்கள், இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாங்கள் உங்களை மீட்டே தீருவோம். நீங்க அங்க போங்க, பொறுமையா இருங்க. இந்த ஒப்பந்தத்தில் நான் கையெழுத்திட போறதுனால ஒப்பந்தத்தை முறிக்க கூடாது. ஆகவே நீங்கள் அவர்களிடத்தில் இருந்து கொள்ளுங்கள், ஆனால் உங்களை கண்டிப்பாக நாங்கள் மீட்டே தீர்வோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒப்பந்தத்தை எழுத சொல்கிறார்களாம். ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. எழுதப்படும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுகிறார்கள். உடனே ஒப்பந்தத்திற்கு வந்தவர் கேட்கிறார், சுஹைல் ஒப்பந்தத்திற்கு வந்தவர் கேட்கிறார், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுகிறீர்கள், ரஹ்மானை பற்றி எங்களுக்கு தெரியாது, ரஹ்மான் என்ற வாசகம் எல்லாம் இங்க வரக்கூடாது, ரஹ்மான் என்ற வாசகத்தை எழுதினால் நாங்கள் அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம், வலாக்கின் பிஸ்மிக் அல்லாஹும்ம பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதுங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம்ங்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலியே பிஸ்மில்லா விட்டுருங்க, பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதுங்க,
போத்திக்கிட்டு படுத்தா என்ன, படுத்துக்கிட்டு போத்தினா என்ன? இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? அதை விட்டா இது மாட்டிக்கிறோமோ, அழிஞ்சு போட்டு எழுதுங்க, ஒப்பந்தம் தானே, எழுதி போடுங்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்று எழுத சொல்லுகிறார்கள். உடனே எதிர்த்தரப்பார் சொல்லுகிறார்கள், உங்களை நாங்கள் அல்லாஹ்வின் தூதராக ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களோடு சண்டை பிடித்திருக்க மாட்டோம், உங்களை ஊரை விட்டு துரத்தி இருக்க மாட்டோம். ஆகவே அல்லாஹ்வின் தூதர் என்று எழுதக்கூடாது, வெறும் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நான் அல்லாஹ்வின் தூதர் தான், ஆனா எழுதும் போது முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுதிக்க. நீ ஒத்துக்கொண்டா என்ன, ஒத்துக்கொள்ளலாட்டி என்ன, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், ஆனா எழுதும் போது நீ முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுதிக்க. இவர்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் சத்தியவாதிகள் தான், அதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீ சர்டிபிகேட் தந்தா மட்டும்தான் தௌஹீத்காரனா? உங்ககிட்ட எவன் சர்டிபிகேட்டை கேட்டான்? உங்ககிட்ட எல்லாம் கபர் வணங்குறதுக்கு வேணும்னா சர்டிபிகேட் கேட்கலாம், இதுக்கெல்லாம் சர்டிபிகேட் கேட்க முடியுமா? என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியாவது நபிகள் நாயகத்தை பின்வாங்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த தூதர் தானே? என்ன கேட்கிறாங்க? சந்தேகத்துல எல்லாம் கேட்கல, இவ்வளவு விட்டு கொடுக்குறீங்களே, இவ்வளவு பணிஞ்சு போறீங்களே எதிரிகள்கிட்ட, இந்த டைம்ல இப்படி போகணுமா? நாம உம்ராவுக்கு தானே வந்திருக்கிறோம், ஆகவே நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மைதானே என்று கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பலா உண்மைதான், நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள், அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்மிலே மரணித்தவர்கள் சொர்க்கம், அவர்களிலே மரணித்தவர்கள் நரகம் என்பது உண்மைதானே என்று கேட்கிறார்கள். ஆம், நம்மிலே மரணிப்பவர்கள் சொர்க்கம், அவர்களிலே மரணிப்பவர்கள் நரகம். அல்லாஹ்வை வணங்குபவர்கள் சொர்க்கவாதிகள், கபர்களை வணங்குபவர்கள் நரகவாதிகள், மாற்று கருத்து இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை தான் வணங்கணும், நம்ம கூட இருக்கிறவன் சொர்க்கம் தான், அவன் கூட இருக்கிறவன் நரகம் தான், ஆனா ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். திரும்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாம் உம்ரா செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லவில்லையா? உம்ரா செய்யணும் என்று சொன்னேன்பா, இந்த வருஷம் செய்யணும்னு சொன்னேன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த வருஷம் செய்யணும்னு சொல்ல, உம்ரா செய்யணும், அடுத்த வருஷம் உமரே நீங்கள் உம்ரா செய்வீர்கள், உம்ரா செய்வதற்கு உங்களை நான் அழைத்து வருவேன், பொறுமையாக இருங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடாது, ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுகிறோம், ஒப்பந்தத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்திடுகிறார்களாம். யோசித்து பாருங்கள், பல கட்ட பிரச்சனைகள் வருகிறது, நேரடியாக ஒப்பந்தத்திற்கு வருகிறார்கள், ஒப்பந்தத்திலாவது ரசூலுல்லாஹை முடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், 10 வருடம் ரசூலுல்லாஹ் நேரம் எடுக்கிறார்கள். 10 வருடம் என்பது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக அமைகிறது. எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டாரே, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு, எதுக்கு இப்படி ஒத்துக்கிட்டாருன்னு யோசிச்சிருப்பானா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை இட்டதற்கு பிறகுதான் இந்த ஏகத்துவத்தையே வளர்த்தெடுத்தார்கள். யோசிச்சு பாருங்க, என்னமா சூழ்ச்சி, என்னமா திட்டங்கள், இப்ப கூட முடியுதா? இன்னும் முடியல, அலை அலை இன்னும் வந்துகிட்டு தான் இருக்குது. என்னதான் எப்படியாவது இப்ப குர்ஆனை இல்லாமல் ஆக்கணுமா? நேத்து ஒரு வீடியோ, ஒரு தௌஹீது குரூப் ஒன்னு, தௌஹீது பேர்ல இருக்கிற குரூப் ஒன்னு ஒரு குர்ஆன் வெளியிட்டு இருக்கிறாங்களாம். இவர்கள் இவர் வரலாற்றை மூடி மறைக்கிறார்கள். எஸ்எல்டிஜி தான் முதல்ல சிங்களத்துல குர்ஆன் வெளியிட்டுச்சா? நாங்க யாராவது சொன்னோமா? எஸ்எல்டிஜி தான் சிங்களத்தில் முதலில் குர்ஆன் வெளியிட்டது. குர்ஆன் வெளியீட்டு விழாவிலே சிங்கள உரையில் தெளிவாக சொல்லப்பட்டது. இதற்கு முன்னால் பல தர்ஜுமாக்கள் வந்திருக்கிறது. வந்ததுல என்ன வாய்தா? உருப்படியா இருக்கணும்ல. சிங்களத்தில் சுத்த சிங்களத்தில் எழுதி வச்சுன்னு சொன்னா இங்க இருக்கிறவன் தவிர வேறவன் படிப்பான், புரியணும்ல அவனுக்கு. முதல்ல எழுத்தில் கொடுத்தாலும் பேச்சில் கொடுத்தாலும் புரிகிற விதத்தில் கொடுக்க வேண்டும். மிக எளிய நடையில் தொகுத்திருக்கிறோம், நிறைய விளக்கங்களை போட்டிருக்கிறோம், தர்க்க பதில்களை கொடுத்திருக்கிறோம். இப்படி வந்த முதலாவது தர்ஜுமா இது. என்ன செய்யறாங்க தெரியுமா? நாங்களும் வெளியிட்டிருக்கிறோம், நாங்க மறுக்கல. நீங்க வெளியிட்ட தர்ஜுமாவோட முதல் 2 பக்கத்தை நீங்களே எடுத்து பாருங்க. முதலாவது பிரதியிலேயே 2 தாள சேர்த்திருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா. என்னதான் அப்பதாங்க பிரிண்ட் போட்டு இப்பதான் போட்டிருக்காங்க. 2வது பிரதி எல்லாம் கிடையாது, முதல் பிரதியிலேயே முதல் 2 பக்கங்கள் 2 தாள்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்னதான் இந்த குர்ஆனிலே இந்த இடத்தில் மொழியாக்க பிழைகள், இந்த பிழைகள் இருக்கிறது, ஆகவே இதை திருத்தி வாசிக்கவும். பிரிண்ட் பண்ணிட்டு தான் ப்ரூஃபே பார்த்துருக்காங்க அர்த்தம். அப்ப வழங்குதா? இந்த மாதிரி நான் கேட்கிறேன், நாங்கள் இதுவரைக்கும் இப்படி இதை தொடக்கூட நினைக்கவில்லை, ஆனால் தொட வைக்கிறார்கள். எப்படியாவது இந்த தர்ஜுமா மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாது. நீங்கள் தடுத்தாலும் அல்லாஹ் வெற்றியை தந்து விட்டான். அந்த அரங்கத்திலே அறிவித்தோம், தம்மாம் 1000 என்று அறிவித்தோம்.
குவைத்தில இருந்து 3000 தர்ஜுமா இலவசம் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு கத்தரிலே இருந்து 1000 தர்ஜுமாவை பொறுப்படுத்திருக்கிறார்கள். ஜித்தா மசூரா பண்ணிவிட்டு சொல்கிறோம் என்று இருக்கிறார்கள். அடுத்த 5000 தர்ஜுமா இப்பவே ஃப்ரீ ஷூக்கு ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இது அவர்கள் அந்த வெற்றி. வெளிநாட்டிலே வேலை செய்கிற எங்களுடைய மக்களே எங்களுக்கு தருகிறார்கள், இலவசமாக குர்ஆனை கொண்டு போய் சேருங்கள். ஒரு கேபினெட் மினிஸ்டர் அவர் கேட்டிருக்கிறார், அவருக்கு தான் முதலாவது குர்ஆன் கொடுபட்டுச்சு. இந்த பிரச்சனை நேரத்தில் ஒரு 25 தர்ஜுமா எனக்கு தாங்க, நான் காசு தர்றேன், நான் கேபினெட் மினிஸ்டர் மாதிரி கொடுக்கணும். அற்புதமா இருக்குது குர்ஆன், அவ்வளவு அற்புதமான தெளிவுகள் அடங்கி இருக்கிறது. யோசித்து பாருங்கள், யார் தந்த வெற்றி இது? அல்லாஹ் தந்த வெற்றி. அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வினுடைய சத்திய கொள்கையை எப்படி ஊதி அணைக்க நினைத்தாலும் அல்லாஹ் விட மாட்டான். என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ப சில பேர் கட்டிங் எடுத்து போட்டு, பாத்தீங்களா அரபி தெரியல, ஓத தெரியல, நாங்க எவ்வளவு காலமா கேட்கிறோம், முஸ்லிம் இமாமுக்கு அப்ப குர்ஆன் தெரியலன்னு சொல்றியான்னு கேட்கிறோம், பதில காணோம். சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுவதாக ஆயிஷா சொல்கிறார்கள். அஸ்ருரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன என்று குர்ஆனிலே ஒரு வசனம் இருந்ததாம். ஹம்சுரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுன என்று பிறகு மாற்றப்பட்டதாம். ஒரு குழந்தைக்கு பால் குடிப்பதில் என்ன சட்டம் என்று கேட்கப்பட்ட போது, ஒரு வளர்க்க எடுக்கிற தாய் 10 தடவைகள் அந்த குழந்தைக்கு பால் குடிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்ததாம். அதை அல்லாஹ் 5 என்று மாற்றினானாம். இப்படி குர்ஆனிலே 2 வசனங்களை ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் நாங்கள் ஓதிக்கொண்டிருந்தோம் என்று ஆயிஷா சொல்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கிறது. தப்லீக் ஜமாத்தை அழைக்கிறோம், தரீக்கத்தை அழைக்கிறோம், அப்துல்லாவுடைய கூட்டத்தை கூட்டிக்க, காதியானியை சேர்த்துக்க, இந்த தௌஹீத் போர்வல் இருக்கிற அத்தனை பேரையும் சேர்த்துக்க, அத்தனை பேரும் திரண்டென்றாலும் குர்ஆன்ல இப்படி 2 வசனத்தை காட்டு பார்ப்போம். மறுமை நாள் வர சவால். குர்ஆன்ல அப்படி ஒரு வசனம் இல்ல. குர்ஆன்ல காட்ட முடியுமா அப்படி ஒரு வசனத்தை? எங்கேயாவது எடுத்து காட்ட முடியுமா? குர்ஆன்ல வசனம் இல்ல, ஆனா ஹதீஸ்ல இருக்குதுன்னு இருக்குது. பிஜே ஹதீஸ்களை மறுக்கிறார். பிஜே குர்ஆனுக்கு முரண் என்று ஹதீஸை மறுக்கிறார். அதனால் முஅ்தஸிலா, அபுல் அலா மௌதூதி இதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன், இது பொய் என்று தஜ்ஜாலுடைய வருகையை மறுக்கிறாரே. ஜமாத்தே இஸ்லாமி வெளியிட்ட தர்ஜுமாவை நீங்கள் யாரும் மறுக்கவில்லையே, எப்படி? அதே திருமிதில ஒரு ஹதீஸ் வருதுங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சின்ன பிள்ளையா இருக்கும்போது அபூ தாலிப் கூட்டிக்கிட்டு போனாங்களா, நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்களா. ஒரு ஃபாதர் வந்து கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ் எனக்கு வளர்க்க தாங்கன்னு கேட்கிறாரு. அபூ தாலிப் முடியாதுன்ட்டாரு. பக்கத்தில் அபூபக்கர் இருக்கிறாரு. அபூபக்கர் சொல்றாராம் ரசூலுல்லாஹ்ட்ட, அவருக்கு நீங்க வளர்ப்பு பிள்ளையா போங்க. சஹீஹான அறிவிப்பு திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவிப்பாளர்கள் எல்லாம் பக்காவா இருக்கிறாங்க. உலகத்தில் இதை சஹீஹ் என்று எந்த மௌலவியாவது சொல்லுவாப்போம்? சொல்ல மாட்டாங்களா? ஏன் தெரியுமா? அது எப்படி அபூபக்கர் சொல்லியிருப்பாரு? ரசூலுல்லாவே சின்ன பிள்ளை, அபூபக்கர் அவங்கள விட சின்ன பிள்ளை, அவங்க எப்படி ரசூலுல்லாவுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்க போங்க? இது வந்து நீங்க குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இந்த ஹதீஸை மறுக்கிறீங்களா? உங்க புத்திக்கு படல, நீ புத்திக்கு படலன்னு மறுத்தா அதை ஏத்துக்கலாம். நாங்க வந்து குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு மறுத்தா அது வழிகேடா? யோசித்து பாருங்கள். அப்ப என்னன்னு கேட்டா, ஒன்றையும் படிப்பதில்லை, சிங்களத்தை பத்தி பேசுறவனை பார்த்தா சிரிப்பா இருக்குதுங்க, காமெடி பீஸ் மாதிரி பேசுறான். ஏன் தெரியுமா? அந்த ஆளுக்கு சிங்களம் சுத்த சூனியம். ஆனா இவர் எங்கே படித்தார் அங்கே படித்தார், ஒரு ஆள் கெட்டதுன்னு சொல்லி கொடுக்குறான். அப்படி சொல்லாதீங்க, அவர் கெலனி கேம்பஸ்ல பாஸ் அவுட் ஆக்கு. அப்படியா? சரி சரி, அவர் அப்படியா அப்படிங்கிறாய். என்னண்டா ஒன்னும் தெரியல, சும்மா சொல்ல வேண்டியது. அல்லாஹ்வினுடைய இந்த வார்த்தைகளை, அல்லாஹ்வினுடைய இந்த வேதத்தை யார் அழிக்க நினைத்தாலும், எத்தனை பேர் வந்து வைத்த இந்த உலகத்தில் யார் அழிக்க முடிந்ததா? இல்லாமல் ஆக்க முடிந்ததா? அல்லாஹ் இன்றைக்கு கொஞ்சம் பேர் இதை கிண்டல் அடிக்கிறார்களாம், கேலி செய்கிறார்களாம். இந்த குர்ஆன் வெளியீட்டை பற்றி மக்களுக்கு மத்தியிலே பேசி சிரித்துக் கொண்டிருக்கிறார்களாம். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபல் யௌமல்லதீன ஆமனு மினல் குஃபாரி யல்ஹகூன். நீங்கள் எங்களை பார்த்து சிரிப்பீர்கள், எங்களை பார்த்து கிண்டலடிப்பீர்கள், எங்களை பார்த்து அவதூறு சொல்லுவீர்கள். ஆனால் நாளை மறுமையிலே இப்படி அவதூறு சொன்ன காஃபிர்களை, முஸ்ரிக்கீன்களை பார்த்து மூமின்கள் சிரித்துக் கொண்டிருப்பார்கள். நாங்க மறுமையில சிரிப்போம். உலகத்தில் சிரிச்சீங்களா? உலகத்தில் கிண்டல் அடிச்சல்ல, இப்படி செஞ்சல்ல, அப்படி செஞ்சல்ல, மறுமையில் நாங்கள் சிரிப்போம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டுகிறார்கள், அருமையான உதாரணங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை கட்டுகிறார்கள், எதிரிகள் கிண்டல் அடிக்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், இன் தஸ்கரு மின்னா ஃபைன்னா நஸ்கரு மின்கும் கமா தஸ்கரூன். நீங்கள் எங்களை கேலி செய்தால், நீங்கள் எங்களை கிண்டல் செய்தால், நீங்கள் எங்களை அவமானப்படுத்தினால் அதே போன்று உங்களை நாங்கள் கேலி செய்வோம், கிண்டல் செய்வோம், அவமானப்படுத்துவோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
சொன்ன வார்த்தை இன்றைக்கும் குர்ஆனிலே இருக்கிறது. யோசித்து பாருங்கள். நீங்கள் இந்த தௌஹீது ஜமாத் நிர்வாகிகளையோ, தௌஹீது ஜமாத் உறுப்பினர்களையோ, தௌஹீது ஜமாத்துடைய மற்ற மக்களையோ கேலி செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தோடு விளையாடுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூது செய்திகளோடு விளையாடுகிறீர்கள். இப்படி விளையாடுபவர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் பத்திரிகையாளர் மாநாட்டிலே அறிவித்திருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பு செயலாளருக்கு எதிராக சட்ட ரீதியாக போராடுவோம். பாதுகாப்பு எவனோ ஒருத்தன் ஒரு கடிதத்தை கொண்டாந்து கொடுத்தாங்கிறதுக்காக கையெழுத்து போட்டீங்கல்ல, அதை ஃபேஸ்புக்கில் போட்டீங்கல்ல. டிஃபென்ஸ்ங்கிறது பாதுகாப்பு துறை, பாதுகாப்பு துறை நாட்டு ரகசியத்தை பாதுகாக்கிற பாதுகாப்பு துறைக்கு ஒரு இந்தோண்டு கடிதத்தை பாதுகாக்க தெரியலன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் இதே ஏகத்துவ புரட்சியை உண்டாக்குவோம். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. நினைச்சிட்டாங்க வர முடியாம பண்ணியாச்சு, இதோட முடிஞ்சிட்டு. அவர் வந்ததை விட வராதது நல்லதா போச்சு, அல்ஹம்துலில்லாஹ். வந்தா என்ன எழுச்சியை உண்டாக்குவாங்களோ அதை விட பெரியோர் எழுச்சியை உண்டாக்கி இன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் சிங்கள மக்களுக்கு மத்தியிலே அல் குர்ஆன் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை வெளியிட்டாங்களாம்ல, அப்படியாம்ல, இப்படியாம்ல. எங்களுக்கு ஒரு குர்ஆன் தாங்களே, நாங்கள் நினைத்தோம் அடிமட்டத்திலிருந்து குர்ஆன் செல்ல வேண்டும் என்று. அல்லாஹ் மேல்மட்டத்திலிருந்தே கொண்டு போய் சேர்க்கிறான். யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சத்தியத்தை அழிப்பதற்கு எவன் திரண்டாலும் அல்லாஹ் தஆலா அந்த சத்தியவாதிகளை வெற்றி பெறச் செய்து அசத்தியத்தை தோல்வி உறச் செய்ததுதான் உலக வரலாற்றின் நியதி. உலகம் அழிகிற வரை இதுதான் நியதி. மறுமையிலே இந்த சத்தியவாதிகளுக்கு தான் சொர்க்கம் நிச்சயம் என்பதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.